எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுது போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மற்றொரு மகிழ்ச்சி. கடந்த 15 நாட்களாக தமிழகத்தை உலுக்கி கொண்டிருக்கும் ஒரு பெரிய சம்பவம். அந்த சம்பவம் மக்களை சென்று அடைய ஆரம்பித்திருக்கிறது. பட்டி தொட்டி எங்கும் அந்த விஷயம் பேசப்படுகிறது என்ற அளவிலே அந்த சம்பவம் தமிழகத்திலே தேர்தல் நேரத்திலே களத்திலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது என்று பல அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். யார் அந்த சார் என்ற அந்த ஒரு வாக்கியம் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலுமே, அது கிராமங்களாகட்டும், நகரங்களாகட்டும், டீக்கடைகளாகட்டும், பெண்கள் கூடும் இடங்களாகட்டும், அந்த பல இடங்களிலே இந்த சொல் பேசப்பட்டு வருகிறது. எவ்வளவுதான் இங்குள்ள ஊடகங்கள் மடைமாற்றுவதற்கு முயற்சித்தாலும் கூட உறுதியாக அந்த குறிப்பிட்ட ஒரு வார்த்தை பிரயோகம், அந்த குறிப்பிட்ட ஸ்லோகன் மக்களை பெரிய அளவிலே சென்றடைவிட்டது. இதுகாரும் 2026 எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய கூட்டணி கட்சிகளும் பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று இருந்த அந்த ஒரு பயங்கர அசாத்திய நம்பிக்கை சற்றே குறைய ஆரம்பித்திருக்கிறது என்ற அளவிற்கு இது விஷயம் பெரிய மாற்றமாக இருக்கிறது அப்படிங்கிற எந்த சந்தேகம் இல்லை என்று பலரும் சொல்கிறார்கள். அதை பற்றி ஒரு சின்ன பதிவு தான் இது. அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு பயிலும் மாணவி தன்னுடைய சக தோழனோடு பேசி கொண்டிருந்த பொழுது இரவிலே மானபங்கப்படுத்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நபரோடு இன்னொரு பெரிய ஒரு புள்ளிக்கும் தொடர்பு இருக்கிறது என்று அந்த பெண் சொன்னதாக செய்திகள் நேற்றும் மீண்டும் வந்திருக்கின்றன. அந்த பெண் சொன்னதாக செய்திகள் வந்த பிறகு தமிழக காவல்துறை சார்பாக இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கும் விஷயங்களை காட்டி இதுபோன்ற செய்திகளை தமிழக ஊடகங்கள் வெளியிடக்கூடாது என்று கிட்டத்தட்ட ஒரு மீடியாக்களை அச்சுறுத்தும் ஒரு அறிக்கையை தான் தமிழக அரசு, தமிழக காவல்துறை வெளியிட்டிருக்கிறது என்று பலரும் சொல்கிறார்கள். இது சம்பந்தப்பட்ட செய்திகளை யாரும் வெளியிடக்கூடாது. அந்த பெண் சொன்னதாக தகவல்கள் கசிவது விசாரணைக்கு, அந்த இன்வெஸ்டிகேஷனை பாதிக்கும் என்று அந்த ஸ்பெஷல் உறுப்பினர்கள் கொண்ட அந்த ஸ்பெஷல் IPS ஆஃபீஸர்ஸ் கொண்ட ஒரு அனைத்து பெண்கள் இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால யாரும் அதற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடாது என்று ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கை நேற்று இரவு வந்த பிறகு அதுவுமே கூட ஒரு பெரிய சர்ச்சை கூட சூரிய பொருளாகிவிட்டது. ஆனாலும் கூட ஏற்கனவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொண்டு போராடியது தேசிய அளவில் இந்த விஷயம் ஒரு பெரிய விவாத பொருளாக ஆனதற்கு பெரிய காரணமாகிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் நேற்று முன்தினம் தேசிய அளவிலே உள்ள ரிப்பப்ளிக் என்ற ஒரு ஊடகத்திலே அர்ணப் கோஸ்வாமி என்ற புகழ்பெற்ற பத்திரிகையாளரோடு அண்ணாமலை இது விஷயமாக கொடுத்த பேட்டி தேசிய அளவில் இந்த விஷயம் பெரிய அளவிலே கவர் செய்யப்படுவதற்கு ஏதுவாக இருந்தது என்று பலரும் சொல்கிறார்கள். அதே அளவிலே மாநில அளவிலே பார்த்தோம் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஷயத்தை பெரிய அளவிலே கையில் எடுத்துக்கொண்டு யார் அந்த குறிப்பிட்ட நபர் என்பதை கேட்டு ஏந்தும் பதாகைகள் பல இடங்களிலே தமிழகம் முழுவதும் வந்திருக்கின்றன. அந்த பதாகைகளை ஏந்திய வண்ணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் போராடி வருகின்றனர். தொடர்ந்து இந்த விஷயத்தில் தமிழக பாஜக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி போன்ற எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் எழுப்பி வருவது உறுதியாக இந்த விஷயம் மக்கள் மனதிலே தொடர்ந்து இருப்பதற்கு ஏது செய்யும் என்று பலரும் சொல்கிறார்கள். எனதான் காவல்துறை இந்த விஷயத்தில் ஊடகங்கள் பேசுவதற்கு தடை விதித்தாலும் கூட பொதுவெளியிலே, பொது இடங்களிலே மக்கள் இதை பேசிக்கொள்வது, குறிப்பாக நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பகுதிகளில் இருந்து செய்திகள் வருகின்றன. திருநெல்வேலி, நாகர்கோவில், திருச்சி, சேலம் போன்ற பகுதிகளெல்லாம் இது எல்லோரும் பட்டி தொட்டியுமே இந்த விஷயம் சென்றடைந்து விட்டது. ஒரு இளம் பெண் பாலியல் அத்துமீறலுக்கு ஆளாகப்பட்டது மட்டுமின்றி அந்த விஷயத்திலே வேறு சிலருக்கும் தொடர்பு இருக்கிறது என்று தெரிந்துமே கூட தமிழக அரசு சார்பிலே அதை ஏற்றுக்கொண்டு ஒரு எந்த விதமான இடையூறும் இல்லாத ஒரு விசாரணை நேர்மையாக நடந்து குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்ற ஒரு செய்தி வரவில்லை என்பதிலே மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. ஆரம்பத்திலே இந்த விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நபர், அதாவது குற்றம் சாட்டி கைது செய்யப்பட்டிருக்கும் குற்றவாளி வெறும் ஆளுங்கட்சிக்கு தொடர்புகளுடைய ஒரு பிரியாணி வண்டி கடைக்காரர் என்றும் மாலை வேளைகளிலே இது போன்ற தவறுகளில் ஈடுபட்டு வந்தார் என்று சொல்லப்பட்டது. அதன் பிறகு பல தகவல்கள் பிரமிப்பூட்டும் அல்லது ஆச்சரியமூட்டும் தகவல்கள், அச்சமூட்டும் தகவல்களாக இருக்கின்றன. இந்த நபர் ஏற்கனவே பலமுறை வழக்குகளை கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு ஏராளமான சொத்துக்களை குவித்திருக்கிறார். பண்ணை வீடு, கப்பல் போன்ற பெரிய கார்கள், ஏராளமான சொத்துக்கள். இப்படி ஒரு சாதாரண நபர் இப்படி பெரிய அளவிலே வசதியாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு உறுதியாக பின்னணியிலே இவரை இயக்குவது யாராக இருக்கும் என்பது பெரிய ஒரு கேள்வி மட்டுமல்ல. மக்கள் மனதிலே எப்படிப்பட்ட நபர்கள் மீண்டும் மீண்டும் குற்றம் செய்துமே கூட தண்டனையிலிருந்து தப்பி வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது.
அதற்கு முக்கியமாக வந்து இதற்கு பின்னணியில் யாராவது இருக்க வேண்டும், உறுதியாக வந்து பின்னணியில் யாராவது பின்புலமாக யாராவது இல்லை என்று சொன்னால் இதுபோன்ற நபர்கள் வந்து குற்றவாளிகள், அந்த ஹிஸ்டரி ஷீட்டர் என்று சொல்லப்படும் குற்றவாளிகள் மீண்டும் மீண்டும் தைரியமாக குற்றம் செய்வது இயலாத காரியம். உறுதியாக வந்து யாரோ பின்னணியில் இவர்களை இயக்குகிறார்கள் அல்லது பின்னணியிலே இவர்கள் வந்து ஒரு முக்கியமானவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி இவர்களை வந்து காவல்துறையிலிருந்து, காவல்துறை நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது என்பது பலருடைய கேள்வி, பலருடைய கருத்து. இதுதான் வந்து இந்த யார் அந்த அப்படிங்கிற அந்த கேம்பெயினாக மாறி இருக்கிறது. இதை வந்து அரசியல் கட்சிகள் பெரிய அளவில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பது எந்த சந்தேகமே கிடையாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்னதான் ஊடகங்களில் இது பேசுபொருளாக இல்லை என்று சொன்னாலும் கூட பொதுவெளியிலே மாணவர்கள், மாணவிகள், பெண்கள், கிராமப்புறங்கள், நகர்ப்புறங்கள் எல்லா தரப்புகளிலுமே இந்த விஷயம் வந்து பெரிய அளவில் சென்றடைந்து விட்டது. சென்னை மட்டுமல்லாமல் பிற பெரிய சிற்றூர்களிலுமே இந்த விஷயம் சென்றடைய விட்டது என்பது ஆளும் கட்சிக்கு பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது என்பது என்ற சந்தேகமே கிடையாது. ஆளுங்கட்சியை பொறுத்தவரை இந்த விஷயத்தை அரசியலாக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தாலுமே கூட பலமுறை இதற்கு முன்னர் வந்து எதிர்க்கட்சியில் இருந்தபொழுது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இது போன்ற விஷயங்களில் வந்து அரசியலாக்காமல் அவியலா செய்வார்கள் என்று கேலியாக பேசியதை நினைவு கூர்ந்து எதிர்க்கட்சிகள் இப்போது அதை கையில் எடுத்திருக்கின்றன. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் வரை இது மக்கள் மனங்களிலே நிலைத்து நிற்கிறதா இல்லது வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து இந்த விஷயத்தை மடைமாற்றி விடுகின்றனவா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். என்ன இருந்தாலும் இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி மக்கள் மனங்களிலே சென்று இடம் பிடித்து ஆட்சிக்கு எதிராக மக்களை சிந்திக்க தொடங்க வைத்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. இதற்கு வந்து எந்த அளவிற்கு காவல்துறை நடவடிக்கைகள், காவல்துறையுடைய பேசக்கூடாது என்ற தடைகள்லாம் வந்து எப்படி இவற்றை தடுத்து நிற்கும் என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். உறுதியாக நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவரை நினைத்திராத வகையிலே வந்து தேர்தல் களம், அரசியல் களம் தமிழகத்திலே மாறி இருக்குது என்பது எந்த சந்தேகமே கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விஷயம் எப்படி போகிறது என்று. மேலும் குற்றம் செய்தவர்கள் வந்து தண்டிக்கப்படுகிறார்களா இல்லை வந்து இந்த விஷயம் வந்து அப்படியே மெல்ல மெல்ல மக்கள் மனங்களிலிருந்து மறைந்து போகுமா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நான் வேறொரு பரபரப்பான தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுக்கு நன்றி.